சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கிலேருந்து உருளைக்கிழங்கு வரைக்கும் அறுவடை செய்யலாமா? ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம கார்டனில் நிறையா வகையான கிழங்கு வகைகள்லாம் அறுவடை செய்ய போகிறோம். நம்ம கார்டனில் என்னென்ன கிழங்கு வகைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, ரோஸ் கலரில் இருக்கிற இனிப்பான சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் மரவள்ளி கிழங்கு நண்பா. ஆனால் இப்போ அறுவடைக்கு என்ன தயாராக இருக்குன்னா உருளைக்கிழங்கும், அப்புறம் சிவப்பு முள்ளங்கி, அப்புறம் வெள்ளை முள்ளங்கி. ஆனால் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு அறுவடை செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 20 நாளைக்கிட்ட விட்டு வைக்கலாம். நம்ம கிருபை எழுதில் 1 கிலோ உருளைக்கிழங்கு ஆட்டை தந்துருந்தாங்க. அந்த உருளைக்கிழங்கு நெட்டிருந்தோம். இந்த கிளைமேட்டுக்கு வருதா வரலையான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த 1 கிலோ உருளைக்கிழங்கு அப்படியே 3 காலாக போட்டு அதை நல்லாவே நெட்டிருந்தோம். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு உருளைக்கிழங்கு செடி எல்லாம் வாடி போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டோம்னா இப்படியே உருளைக்கிழங்கு எல்லாமே அழுகி போயிடும், இல்லைன்னா சூம்பி போயிடும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அறுவடை பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அது காஞ்சாலும் திருப்பி தளைஞ்சிக்கும் நண்பா அப்படின்னு நம்மளோட நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க நண்பா. எப்படியோ நண்பா, நம்ம ஏரியாவில் நம்ம கிளைமேட்டுக்கு உருளைக்கிழங்கு சூப்பராகவே வருதுன்னு தெரிஞ்சாச்சு. நம்ம பராமரித்து தண்ணி கட்டினதுக்கு வீண் போகாமல் எப்படியோ இந்த கிழங்காச்சு வந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தோம். இந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரில. ஏன்னா பிஞ்சிலேயே நாங்கள் பிடுங்கறனால 1 கிலோ உருளைக்கிழங்க 3 காலில் நெட்டதுக்கு ஒரு 7 செடிக்கிட்ட வந்துருந்துச்சு முளைச்சி. அந்த 7 செடியிலையும் சூப்பரான விளைச்சல் தான். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு இது பெருசு. ஆனால் 20 நாள் விட்டுருந்தோம்னா நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டோம். அடுத்த டைம் திருத்திக்கலன்பா. சீசன் பார்த்து கரெக்டாக உருளைக்கிழங்கும் விளைச்சிடலாம், காலிஃப்ளவரும் விளைச்சிடலாம், முட்டைக்கோசும் விளைச்சிடலாம் நண்பா. முள்ளங்கியெல்லாம் விளைச்சோம்னா ஒரு 30 நாளில் சீக்கிரமாக அறுவடை செஞ்சிடலாம். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டக்குன்னு அறுவடை செஞ்சிடலாம். ஆனால் உருளைக்கிழங்கு 3 மாதம் வெயிட் பண்ணோம். ஆனால் இந்த உருளைக்கிழங்குகளுக்கு நான் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்கல, உரமும் போடல, யூரியா பொட்டாசியம் சொல்லி, அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணலன்னு சொல்ல வந்தேன். இதுக்கு முழுக்க இயற்கை உரம், அதாவது ஆட்டு புழுக்கையை தான் போட்டேனே, வேற எதுவுமே போடல. எங்கள் மண் கொஞ்சம் தண்ணி விட்டால் கொலன்னு போவோம், தண்ணி விடலைன்னா அப்படியே கல்லாட்டு ஆயிரும். மழை காலத்துலலாம் நம்ம தோட்டத்தில் கால் வச்சோம்னா அப்படியே உள்ளே பூந்துடும். இதே வெயில் காலத்தில் கெடப்பாறை வச்சு குத்துனா கூட இறங்காது, கின்னு சவுண்டு வரும். அதனாலே வாரத்துக்கு 2 டைம் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த வெயில் காலத்துக்கு 3-4 நாள் கூட தாங்க மாட்டேங்குது தண்ணி விட்டால். நம்ம உருளைக்கிழங்கு நட்டதுலேருந்து அறுவடை வரைக்கும் பொட்டேட்டோ டைம் ஸ்லாப்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஃபுல்லாக இருக்குது, பாருங்கள் நண்பா. இந்த மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் எல்லாமே பத்திரமா தான் அறுவடை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மண்ணுக்கு அடியில் இருக்கிற கிழங்கு வகைகள் இந்த இடத்துல எப்படி இருக்குது, எந்த சைஸில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் பிடுங்குறப்ப கொஞ்சம் பத்திரமா தான் பிடுங்கணும். மம்டிலையோ இல்லை ஏதோ ஒரு கொத்துலேயோ நம்ம கொத்தனோம்னா 2ஆக பிஞ்சிரும், இல்லையா அடிபட்டுரும் நண்பா. அதெல்லாம் படாமல் அழகாக ரவுண்டாக வேணும்னா பொறுமையாக அறுவடை செய்யணும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இயற்கையாக விளைவிச்சனால விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமாகவே இருக்கும். அதனால நமக்கு லிவர் ப்ராப்ளமும் நம்மளோட பாடியில் இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் இந்த வெயில் காலத்தில் பத்திரமா பாதுகாத்துக்கும். கொஞ்சம் அதிகமாகவே உருளைக்கிழங்குலாம் வந்துருந்துச்சுன்னா சிப்ஸு போடலான்னு நினச்சிருந்தோம். சரி, இப்போ நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருக்கப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, பொரியல்லாம் ஒன்றும் வேண்டாம், சப்பாத்தி இல்லைன்னா பூரி செஞ்சு உருளைக்கிழங்கு குருமா செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறப்பயே நாக்கில் எச்சு ஊறுது நண்பா. சரி, இப்போ நீங்கள் அறுவடை செய்யுங்க, எனக்கு எப்படி செஞ்சு தந்தாலும் ஓகே, ஆனால் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படியோன்னு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அடிப்படாமல் எடுத்துடணும்னு நினச்சி பத்திரமா எடுத்துகிட்டு இருந்தோம். அப்பயுமே ஒரு 2 கிழங்கு மம்டியால் வெட்டுறப்ப வெட்டிடுச்சு நண்பா. அப்புறம் நண்பா, உங்களுக்கு தெரிஞ்சிங்க இல்லை உங்கள் கார்டனில் இந்த மாதிரி உருளைக்கிழங்க நெட்டு வச்சு அறுவடை செஞ்சுருக்கீங்களா? அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மொத்தமாக இவ்வளோ உருளைக்கிழங்கு கிடச்சிருக்குது நம்ம அறுவடை பண்ணதில். இப்போ நம்ம வேகமாக போய் முள்ளங்கி அறுவடை செய்யலாமா? டைம் ஃபுல்லாகவே நானே அறுவடை செஞ்சிடறேன்னு சொல்லி எங்கள் அம்மாவே அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உருளைக்கிழங்காட்டம் பத்திரமா அறுவடை செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா முள்ளங்கி மேலேயே தெரிஞ்சிடும். அதனால் அதை பிடிச்சி கிரிப்போட பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே அழகாக வந்துடும் நண்பா. ஏன்னா எனக்கு இந்த விவசாயத்து மேலே ஆர்வத்தை கொண்டு வந்ததே இந்த முள்ளங்கி தான் நண்பா. என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஒரு சின்ன விதை கொடுத்து இதை நெடு அப்படின்னாங்க. அதை நெட்டு ஒரு 20லேருந்து 25 நாள் கழித்து பார்த்தா என் கை சைஸுக்கு ஒரு முள்ளங்கி வந்துருந்துச்சு. அதாவது
200 மில்லி வாட்டர் கேன் சைஸில் இருந்துச்சு அது பார்க்கவே. அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பீட்ரூட்டை சீவுற மாதிரி அந்த முள்ளங்கியை சீவி எங்கள் அம்மா எனக்காக முள்ளங்கி பொரியல் செஞ்சு தந்துருந்தாங்க. அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்ப ஒரு சின்ன விதை நட்டு இவ்வளோ பெரிய முள்ளங்கி வந்திருக்குன்னா அப்போ விவசாயத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பித்தது தான். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இன்னும் கற்றுட்டு தான் இருக்கிறேன் நண்பா. சீக்கிரத்தில் ஒரு இயற்கை விவசாய எல்லாத்துக்கும் கற்றுத்தர்ற அளவுக்கு வளர்ந்துடுவோன்னு நினைக்கிறேன். செடிங்களுக்கு எல்லாமே எந்த கெமிக்கல் பூச்சிக்கொல்லியும் அடிக்கல, கெமிக்கல் உரங்களும் போடவும் இல்லை. புதுசாக நிறைய காய்கறி செடிகளும் இப்போ நட்டுருக்குது. வெண்டைக்காய், முள்ளங்கி, மக்காச்சோளம், கொத்தவரங்காய், குறுக்கை கிழங்கு, அவரை, பட்டவரை, தக்காளி, சோம்பு, சுவரச்செடி அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள்லாம் நட்டுருக்குறோம். நம்மளோட ஆப்பிள் செடி இப்போ 2 அடிக்கிட்ட வந்துருச்சு. அழகான செம்பிளி குட்டியும் வெள்ளாடுகளும் கற்றுக்கதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுங்களுக்கும் தீவனம் கேட்குது போல். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அறுவடை பண்ணிட்டு வந்திருந்த முள்ளங்கியோட இலை எல்லாத்தையும் உடைச்சி ஆடுங்களுக்கு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முள்ளங்கியோட இலையும் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கி பிச்சு தரணுங்கிறதுக்காக அடையாளமாக இலையோடு தான் கொடுக்குறது எல்லாத்துக்குமே. அதனால் சைடில் இருக்கிற இலையை மட்டும் உடச்சி ஆடுங்களுக்கு கட்டிட்டு அப்புறம் மீதி இலையெல்லாம் அப்படியே விட்டுருவோம். அதை அப்படியே நாங்கள் வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் நண்பா. இந்த முள்ளங்கி இலை எல்லாத்தையும் ஆடுங்களுக்கு போய் கொடுத்தோம். சாப்பிடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வினோதமாக தான் பார்த்துச்சு எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஏறி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த காதாரத்தை குட்டி ஞாபகம் இருக்கா? வியாழக்கிழமை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள் எப்படி வாங்கணும், எந்த சந்தையில் வாங்கணும்னு சொல்லி, இன்னும் ரேட்டில் போயிட்டுருக்கு, இன்னும் ரேட்டில் வாங்கணும்னு சொல்லி நம்ம வீட்டுக்காக முள்ளங்கி 2-3 பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். பருப்பு குழம்புக்கும் சட்டிக்கும் சூப்பராக இருக்கு நண்பா. ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி இனி செய்கிறதுக்காக 3-4 வெள்ளை முள்ளங்கி பிடுங்கியாச்சு. பருப்பு குழம்புல போகிறதுக்காக கலர்ஃபுல்லான ரெட் முள்ளங்கி, அதாவது வயலட் கலரில் இருக்கிற முள்ளங்கியை பிடுங்கியாச்சு நண்பா. இன்றைக்கான அறுவடை முடிச்சிடலாமா? அடுத்தது லாங் ட்ரிப் ஒன்று போகலாமா?